இந்த ஒரு கோவிலையுமே சிவலிங்கம் இருக்கக்கூடிய இடம் அது சமாதி தான். உயிரில்லாத ஒரு சடலம் அங்க இருக்கு அப்படிங்கறத குறிப்பிடுறதுக்காக தான் இந்த சமாதி நிலைன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோவில்களுமே. அப்ப கோவில்கள்னா கர்ப்ப கிரகத்துல உயிரோடு எது இருக்குதோ அதுதான் கோவில். செத்ததுக்கு பின்னாடி வடிவமைக்கிறதுக்கு பெயர் சமாதி. கர்ப்ப கிரகத்துல உயிரோடு இதை வடிவமைக்கத்தான் பார்க்கடல்ல பரந்தாமன் பள்ளி கொண்டுட்டு இருக்கிறான், நாராயணன் பள்ளி கொண்டுட்டு இருக்கான் இல்லையா. அது சுக ஆசனம். கையை தலைக்கு வைத்து அந்த ஒரு சுகாசனத்துல கீழே இருக்கிறது அந்த மருத்துவச்சிகளுடைய தன்மை தான். அங்கு தொப்புள் கொடியிலிருந்து வர்றது ஒரு குழந்தையினுடைய ஸ்வரூபம். ஒரு கர்ப்பத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்துறதுக்காக தான் கர்ப்ப கிரகம். அந்த கர்ப்ப கிரகத்துல கும்பிடுறதுதான் இறைவன். மற்ற இடத்துல இருக்கிறது அத்தனையுமே சிவலிங்கம், நீங்க கும்பிடக்கூடிய அத்தனையுமே சமாதி தான். அதுல